வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி பார்க்க போறோம். ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு துவாதசி காத்தாலே ரொம்ப சீக்கிரம் நம்ம அந்த பாரணையை முடிச்சுக்கணும். அப்ப நம்ம துவாதசி அன்னைக்கு காத்தால பண்ணக்கூடிய சமையல் ரொம்ப குவிக்கா பண்ற மாதிரியும் இருக்கணும், சிம்பிளான ரெசிபியா இருக்கணும். அதே நேரம் ஃபுல் டே உபவாசம் இருந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால வயிற்றுக்கும் லைட்டாவும் எதமாவும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கர்நாடகா ஸ்டைல்ல எசரு பேளை தொவ்வை அப்படின்னு பண்ணுவா. அதாவது எசரு பேளை அப்படின்னா பைத்தம்பருப்பு, தொவ்வை அப்படின்னா தால் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல சில சமயம் காய்கறி சேர்த்தும் பண்ணுவா, காய்கறி சேர்க்காமையும் பண்ணுவா. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாவும் பிளெயினாவும் காய்கறி சேர்க்காம தொவ்வை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது துவாதசிக்கு கரெக்டா ஏத்த ரெசிபி. சீக்கிரம் ஆயிடும், டேஸ்டா இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். சூடான சாத்துல நெய் விட்டு இந்த பைத்தம்பருப்பு துவையை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல ஏதாவது தொகையல் சாதம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, துவாதசி பாரணை ரெசிபி கர்நாடகா ஸ்டைல்ல எசரு பேளை தொவ்வை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா ஊற எடுத்து நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி ரஃபா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை நம்ம திறந்துடலாம். பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம கரண்டியால மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி எடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடுவோம். நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம். குக்கர்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு கலந்து சேர்த்துடுவோம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுடுது. கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற பைத்தம்பருப்பும் கொஞ்சம் லேசா இது போல எதலா இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படி ரொம்ப குழைய வேக வச்சிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இப்படி இருந்ததுன்னா நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். தொகையல் சாதம் அதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தக்காளி சேர்த்திருந்தாலும் கொஞ்சமா லெமன் புழிஞ்சிட்டோம்னா அந்த ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். வாசனைக்காக மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திடுவோம். துவாதசி பாரணைக்கான எசரு பேளை தொவை குவிக்கா ரெடி ஆயிடுத்து. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த தொவைக்கு எப்பவுமே நெய் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தொட்டுக்காத்துக்கு வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். சூடான சாதத்துல இந்த எசரு பேளை தொவையை விட்டுண்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நான் வெறும் தக்காளி மட்டும் போட்டு இந்த தொவை பண்ணியிருக்கேன். இதுல பீர்க்கங்காய் போட்டுக்கலாம், இல்ல வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கூட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கரையிற காய் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எது போட்டுன்னு இதுல பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பைத்தம்பருப்போட சேர்த்து அந்த காயை நம்ம வேக வச்சுக்கணும். வெண்டைக்காய் கறியோட இந்த தொவை சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ பிரமாதமா இருக்கு. நல்ல மைல்டா இருக்கு. இந்த தக்காளியோட லேசான ஒரு புளிப்பு, ரொம்ப காரம் இல்ல, ரொம்ப மைல்டா இருக்கு. நெய்யில தாளிச்சிருக்கிற அந்த வாசனையும் நம்ம அதுல சேர்த்த வெந்தய ஜீரக பெருங்காய வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இந்த துவையில எப்பவுமே கடைசியா நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை
பொடி பொடியா கட் பண்ணி தாராளமா சேர்த்துக்கணும். அதோட ஃபிளேவர் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எந்த கறி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல அப்பளம் வடாம் அதுவும் நல்லா இருக்கும். பைத்தம்பருப்பு அப்படிங்கறனால வயிற்றுக்கும் நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெயிலுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். நல்லா எலுமிச்சம்பழ வாசனையோட ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. சின்ன குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வயிற்றுக்கு இதமா இருக்கும். இந்த டேஸ்டும் ஃபிளேவரும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய துவாதசிக்கு இந்த ஹெசர் பேல தொவ்வை, அதாவது பைத்தம்பருப்பு தொவ்வையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். துவாதசிக்கு மட்டுமே இல்ல, மற்ற நாள்லயே நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.